ஹே காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பேடிஎம் பேன் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் வந்து மார்ச் 1 பேன் ஆகுது. அது என்ன பேன், எதுக்காக பேனுன்றது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்க்காம நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து ஃபோன் அன்பாக்சிங் டீட்டெயிலான எல்லா விதமான டெக் நியூஸஸ்லேருந்து உங்களுக்கு கேட்ஜெட் ரிவ்யூஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பேடிஎம் எதனால் பேன் ஆச்சு, பேடிஎம்மில் என்னென்ன பேன் ஆச்சுன்றது, அதோட பிபிஎல்லேருந்து பேடிஎம் பேங்க் சர்வீஸ் வந்து என்னென்ன பேன் ஆச்சுன்றது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வீடியோ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம், ஆரம்பிக்கலாம். இந்த பேடிஎம் சர்வீஸுன்றது 2010 அதாவது 2010 வந்தது. இந்த பேடிஎம் வந்து முதல்ல இதோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதனால பேடிஎம் 197ன்றது இருந்துச்சு. அதனால அப்புறமா பேடிஎம் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. பேடிஎம் லான்ச் ஆச்சு. பேடிஎம் லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து இதோட செக்டார்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னு ஆரம்பித்தாங்க. பிபிவிஎல்ன்னு இருக்கும். இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து யூபிஐலேருந்து ஃபாஸ்டேக்லேருந்து பேடிஎம் சர்வீஸ் வாலெட்லேருந்து எல்லா விதமான பேடிஎம் சர்வீஸும் இது மூலமாக யூஸ் பண்ண முடியும். இதனால் எதனால் இது பேன் பண்ண காரணம்னா, பேடிஎம் வந்து ரிசர்வ் பேங்க் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸும் சரி, ஒரு ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறதுலேருந்தும் சரி, ஒரு ஆடிட்டிங் பண்ணுறதுலேருந்தும் பேடிஎம் கரெக்டாக எதுவுமே பண்ணலன்றது தான் பேச்சாகுது. அதனால தான் இது சர்வே ரொம்ப நாளாக அவங்க சொல்லியும் 2022 இதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டும் பேடிஎம் பிபிஎல்லேருந்து எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ் சரியாக கொடுக்காததுனால இந்த வருஷம் அதை இந்த மார்ச் 1 வரைக்கும் பேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பேடிஎம் வந்து பேன் பண்ணுறாங்க. அது மூலமாக இப்போ வந்து நிறைய பேடிஎம் முதல்ல வந்து எல்லாத்துக்கும் கேஒய்சி வாங்குவாங்க அந்த கஸ்டமருக்கு. இந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இவங்க தான் கஸ்டமர்ன்றத கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர். இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து பேடிஎம் என்ன டீட்டெயில் வாங்கணும், எவ்வளோ டீட்டெயில் வாங்கணுன்றது வாங்குவாங்க. அந்த டீட்டெயிலுமே மற்றவங்ககிட்ட பகிரக்கூடாதுன்றதும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸும் இவங்க சரியாக பயன்படுத்தலை, அந்த டீட்டெயில்ஸும் இவங்க சரியாகவும் மெயின்டைன் பண்ணல. அதை பற்றின்றதுனால அதை பற்றியும் சொல்லி தான் இந்த பேடிஎம்மை எல்லாத்தையும் பேன் பண்ணுறாங்க. இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இதில் கீழே தான் உங்களுக்கு வந்து இந்த யூபிஐஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு கேஒய்சி என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தான் உங்களுக்கு ஃபாஸ்டேக்லேருந்து பேடிஎம் ஆல் ஓவர் பேடிஎம் சர்வீஸ்லேருந்து எல்லாமே நடக்குது. இப்போ நீங்கள் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபாஸ்டேக்கில் அமௌண்ட் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே அமௌண்ட்டு மார்ச் 1 போட முடியாது. சப்போஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க 15,000 இருக்கும் பேடிஎம்மில் வாலெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க டோலில் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் எல்லா அமௌண்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி February 29 மேலே யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருந்தால் கூட நீங்கள் அது யூஸ் பண்ணி முடியறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். மறுபடியும் அதில் வாலெட்டில் அமௌண்ட்டை எடுத்து போட முடியாது. அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேடிஎம் பேமெண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்லேருந்து அமௌண்ட் பெறப்பட்டது, பேடிஎம் தொகை பெறப்பட்டதுன்னு அது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து இந்த அப்போ 29 முடியுது. ஏன்னா இந்த பேடிஎம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 lakhs பாக்ஸ் இந்தியா ஃபுல்லாக கஸ்டமர் கிட்டே இருக்குது. இவ்வளோ ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ் கிட்டே எவ்வளோ இடத்துல பேடிஎம் தான் அவங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பேடிஎம் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பேடிஎம்மோட விஜய் சேகர் சர்மா இவர் தான் இந்த பேடிஎம்மோட ஓனர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வேறு பேங்க்கோட டைப் பண்ணிவிட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்றாங்க. யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கு அப்படி இவ்வளோ சீக்கிரம் வேறு பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் பண்ணியும் எப்படி வருவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அது எப்படி வருவாங்க, அதுக்கப்புறம் எப்படி நடக்க போகுதுங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பேடிஎம் பற்றி வந்து இதில் தான் இந்த பேடிஎம் பற்றி யூசேஜ். பேடிஎம் பேங்க்லேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாதனால ஆர்பிஐ பல ரெகுலேஷன்ஸ் நிறைய வாட்டி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து இப்போ வந்து பேடிஎம் February 29 வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியும் மார்ச் 1 பேன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலுக்கு சொல்லணும் தான் நம்ம ஏற்கனவே ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஃபுல் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாலும் ஃபுல் வீடியோ பண்ணலான்னு தான் பண்ணியிருந்தேன். இது மட்டும் தான் பேடிஎம் பற்றியான முழுசான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோலாம் பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.